ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நீலகிருஷ்ணன். என்ன நீங்க எல்லாரும் நண்டு பயில்க சேனல்ல பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நாங்க ஒரு டீமா சேர்ந்து ஆன்மா எனும் ஒரு குறும்படம் எடுத்திருக்கோம். அதுல டைரக்டரா ஒர்க் பண்ணது நான். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? இந்த படம் எப்போ ரிலீஸு எப்போ ரிலீஸ்ன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்க இதை ஒரு டேட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள வேலைகள் மும்பரமாக போயிட்டுருக்கு. எடிட்டிங் ஒர்க்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு, ப்ரொமோஷன் ஒர்க்கு மட்டும்தான் போயிட்டுருக்கு. சிறப்பாக முடிஞ்சிடும். அந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்துல இருந்து, அதாவது அறிவாளின் அரங்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குல்ல, நண்டு பயில்க சேனல்ல இருந்து, அது நல்ல வரவேற்பு போயிட்டு இருக்கு. நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த நிகழ்ச்சியில. அதே போல இந்த ஆன்மா என்றும் குறும்படம், அதாவது குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நாங்க இத உங்க முன்னாடி எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில, எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில டச் ஆகி போற ஒரு கதையை தான் எடுத்து நாங்க இதை பண்ணியிருக்கோம். இல்லை அன்னைக்கு நாங்க ஏற்கனவே இதை ப்ரோமோட் பண்ணியிருந்தோம். அப்போ எல்லாருடைய கேரக்டர்களை சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ அது இல்லை. இது சின்ன ஒரு கேமா கொண்டு போலான்னு எங்களுக்கு ஆசை. அதனால நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஆன்மா ட்ரெய்லர் வந்து எல்லா அறிவாளியின் அரங்கம் நிகழ்ச்சியில வந்துட்டு இருந்திருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து நான் ஒரு 3 கேள்வி கேட்கலான்னு ஆசைப்படுறேன். அந்த 3 கேள்விக்கு அதுக்கு நீங்க சரியான ஆன்சர் பண்றவங்களுக்கு இதே போல கிஃப்ட், நமக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கலான்னு ஒரு ஆசை. எங்களுடைய படக்குழு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் தயார் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் எப்பவுமே உங்களோட நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களோட நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் உங்ககிட்ட நேரடியாகவே பேசுறோம். இந்த ஆன்மா குறுப்படத்தின் சின்ன ஒரு ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு அதுல போலான்னு சந்தோஷப்பட்டோம். அதுல போலான்னு நம்ம நினைச்சதுல சரி, நம்ம நேயர்கள்ட்ட நேரடியாவே கேட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியினுடைய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நம்ம கம்பெனி மேனேஜர்கிட்ட தொடர்பு கொண்டு எங்களுக்கு அடுத்த படத்துக்கு அடுத்தாப்புல ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் வெள்ளித்திரைக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதனால நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நடிகை எங்களுக்கு ஒரு சைடுக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க, இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. கட்டாயம் நம்ம புதுசா எந்திரிச்ச நாங்களுமே புதுசா செஞ்சிடும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு துடிச்சிட்டு இருக்கோம். இதே போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நடிப்பு, என்னுடைய உழைப்பை நான் போட தயார். அதே மாதிரி கேமராவுக்கு ஏத்த பேஸா இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை அங்கே தேர்ந்தெடுப்போம். எங்க கம்பெனிக்கு, எங்க ஆபீஸ்க்கு நேரடியாக வந்து நீங்க மேனேஜர் தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு ஆட்கள் தேவைதான். எடிட்டிங் ஒர்க்குக்கு எங்க ரொம்ப முக்கியமா எங்களோட ஆபீஸ்க்கு வீடியோ எடிட்டிங் ஆளுக்கு வேலைக்கு ஆள் தேவை. நீங்க அதனால தொடர்பு கொள்ளுங்க, இல்லை ஆபீஸுக்கு வாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சரிங்களா? இப்போ ஆன்மா ட்ரெய்லர். அதுல இருந்து ஒரு 3 கேள்வி. சரிங்களா? அது நான் எப்படி கேட்கறேன்னு பாருங்க. அந்த ஆன்மா ட்ரெய்லர்ல அதோடைய கதாநாயகன் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு ராத்திரி பிள்ளைகளுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சாப்பாடு என்ன? ரெண்டாவது விட ஒரு தடவை சொல்றேன். இந்த படத்துடைய கதாநாயகன் வீட்டுக்கு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த சாப்பாடு பார்சல்ல இருந்த சாப்பாடு என்ன? இதான் முதல் கேள்வி. சரிங்களா? ரெண்டாவது கேள்வி, இந்த ட்ரெயிலர் வர்ற இந்த ட்ரெய்லர் முதல்ல தொட்டு கடைசி வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல எத்தனை பேர் வர்றாங்க, அத சரியா
பதில் சொல்றவங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் பரிசு காத்திருக்கு. சரிங்களா? ட்ரெய்லர் தொடங்கி முடியிற வர எத்தனை பேர் அதுல வந்து போறாங்க அப்படிங்கிறத நீங்க சரியா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பெஷல் பரிசு காத்திருக்கு. சரிங்களா? 3வது கேள்வி. சரிங்களா? 3வது கேள்வி இதுல என்னன்னா, அதுல ஒரு லேடி படுத்திருப்பாங்க. ஒரு கதாநாயகி படுத்திருப்பாங்க. அந்த கதாநாயகி கைக்கு மேல கதாநாயகன் கை வைப்பாங்க. சரிங்களா? அந்த 2 கைக்கும் அடியில இருப்பது என்ன? இது 3வது கேள்வி. சரிங்களா? மறுபடியும் சொல்லணுமா? கதாநாயகன் கை மேல கதாநாயகன் கை இருக்கும். அந்த 2 கைக்கும் அடியில் இருப்பது என்ன? இந்த 3 கேள்விக்கு சரியான ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்காக ஸ்பெஷல் பரிசு காத்திருக்கு. ஆன்மா எனும் பேர் பதித்த ஸ்பெஷல் பரிசு உங்களுக்காக காத்திருக்கு. படம் விரைவில் நம்ம யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆகும். நேயர்களே, இந்த படம் தொடர்ந்து நம்ம கூட ஃபாலோ பண்ணுங்க. இந்த படத்துடைய ரிசல்ட் எல்லாம் உங்ககிட்ட தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த ட்ரெய்லர்ல நான் கேட்டிருந்த கேள்விக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஆர்வமா இருக்கேன். உங்களை போல நானும். யாரெல்லாம் சரியான ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் நீலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.